இந்த தண்ணிய இந்த பகுதியில பாய்ச்ச முடிச்சுன்னா அமோகமான விளைச்சல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்ணா, இந்த இடம் கூட்டு பண்ணைக்கு ஏற்றதானான்னு பார்த்து வந்து முடிவு பண்ணு. நான் கலெக்டர்கிட்ட பேசி ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கே போறேன். ஆமா, நானும் கண்ணனுக்கு துணையா போயிட்டு வா. சரியா? போயிட்டு வா. அப்பா அப்பா, நான் அந்த இடத்த பார்த்ததே இல்ல, நானும் கூட போயிட்டு வரேன்ப்பா. அதெல்லாம் காட்டு போகுது, நீ போக கூடாது. என்னங்க 2 ஆம்பளைங்க வரும்போது என்ன பயம்? நீங்க வரலையா? ஆவராம அப்போ 3 ஆம்பளை. சரிதான், போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ. ஜவ்வாது மலை அடிவாரம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த இடத்துக்கு தேன் நிலவுக்கு வந்தா பிறக்கிற குழந்தை கூட ஜவ்வாது மனத்தோடவே பிறக்குமா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உங்க அம்மா அப்பாவை இங்க அனுப்பிச்சு வச்சிருப்பேன் தேன் நிலவுக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போங்க. உள்ள போ. அப்போ நீங்க இங்க இருங்க, நான் போய் இந்த இடம் விவசாயத்துக்கு வசதியா இருக்குமா அப்படின்னு பார்த்து வந்துடுறேன். உடனே புறப்படணுமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போங்களேன். கண்ணன், எப்பவும் வேலை 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 தானே, வாழ்க்கையில ஒரு சுவை இருக்கணும். மிஸ்டர் ரவி, தொழிலாளிக்கு அவன் தொழில தான் சுவையே இருக்கு. அதான் நான் போயிட்டு வரேன். இருங்க, நானும் கூட வரேன். நான் உங்களுக்கு துணைக்கு வர்றேன். சீக்கிரம் வந்துடுங்க, காடு மிருகம் ஏதாவது இருக்க போகுது. காடா? மிருகமா? நீங்க துணைக்கு போங்க, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கவனிச்சுக்கிறேன். பைத்தியக்காரன், அவருக்கு ஏண்டா துணை? தைரியசாலியாச்சே, போயிட்டு வாங்க. கொடுங்க, உள்ள வந்து வைக்கிறேன். என்னத்த அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, குளிர். அதான் நான் ஒண்ணு கேட்க போறேன். தெரியும். தெரியுமா? கூடருக்கு இந்த போர்வையை கேட்க போறீங்க, எடுத்துக்கங்க. அதெல்லாம் ராதா, இன்னைக்கு என்னத்தான் வேணும்? அம்மா, அவருக்கு தேவையானது இங்க இருக்கு. ஏத்தான் உங்களுக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா? அது ஃபாரின்ல, ஃபாரின் சீமையில பல்லு தேய்க்கிறது இந்த பிராந்தியில தானா? போடா பைத்தியக்காரா, பல்லு என்ன, சமையல் குளிக்கிறது எல்லாமே இதுல தானா? ஆரம்பிச்சிட்டீங்களா போரு? போர்னு ஒண்ணு நினைவு வருதுங்க. இந்த 1938ல உலக போர் நடந்தது பாருங்க. அப்ப எங்க அப்பா எங்க இருந்தாரு தெரியுமா? பட்டாளத்திலயா? ஜெயிலுக்குள்ள இருந்தாரு. ஏன் போராட்டத்துல கலந்துக்கிட்டாரா? சே, பாவம், அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாருங்க அவரு. தெருவுல குடிச்சு விட்டு கெலாட்டா செஞ்சதுக்காக குடிச்சு உள்ள தள்ளிவிட்டாங்களாம். அப்ப நீ என்ன பண்ண? நான் எங்க அம்மா வயித்துக்குள்ளார இருந்தேன். ஓஹோ, அப்ப 2 பேரும் கொஞ்ச நாள் வெளி உலகத்தையே பார்க்காம இருந்திருக்கிறீங்க. ஆமா, அன்னில இருந்து எனக்கு ஒரு ஆசை. எங்க அப்பன் குடிச்ச குடி அது என்ன குடி, நாமும் குடிக்கணும், அப்பன் பேரை காப்பாற்றணும். பாத்தீங்களா, வளர்ற பயலுக்கு ஆசையை வளருவானா? இப்படிதான் வளரணும். அதோ மிஸ்டர் கண்ணன் வந்துட்டாரு. கண்ணன், போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் வச்சுதான் முடிஞ்சிச்சு. நாம் எதிர்பார்த்ததை விட எல்லா வசதியும். வெரி குட். பனியையும் குளிரையும் பொருட்படுத்தாம போன காரியத்தை முடிச்சிட்டீங்க. நீங்க தொட்டது துலங்கம். இந்த நாங்க தொடரே இல்லைங்க, மன்னிச்சுங்க. கண்ணன், மிஸ்டர் கண்ணன், நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, இத குடிங்க, உங்க களைப்பெல்லாம் நீங்கிடும். களைப்பு தீர்றதுக்கு ஓய்வு தான் தேவை, போதை இல்லை. எனக்காக கொஞ்சம் குடிங்க. குடிக்கிறவங்களே நான் பார்க்க விரும்புகிறேன் சார். என்ன கூடவா? மன்னிக்கணும் மிஸ்டர் ரவி, மிருகத்தை விட மனிதன் உயர்ந்தவன்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவே இந்த மது பாழாக்குது. என்ன தவறா நினைக்காங்க. ஆடை இல்லாம வெளியே வர வெக்கப்பட நல்லவன் கூட இதை குடிச்சதும் இருக்கிற ஆடையை கிழிச்சு எரிஞ்சிட்டு பைத்தியக்கார மாதிரி நடு ரோட்டுக்கு வந்துடுறான். எவ்வளவு அவமானம். என்ன செய்ய சொல்றீங்க? இதையெல்லாம் எடுத்து வெளியே எறிய உரிமையை எனக்கு கொடுங்கன்னு சொல்றேன். கண்ணன், அந்த காரணத்துக்காக கூட நீங்க இதை தொட வேணாம், இதெல்லாம் எடுங்க. சிகாமணி, ஏரியில கொண்டு போய் போடுவோம். மிஸ்டர் கண்ணன், சத்தியமா சொல்றேன், இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். கண்ணன், ஆமா, இந்த நடுநிசையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இயற்கையாக ரசிச்சுட்டு இருக்கேன். அழக ரசிக்கிறாரா? இங்க குளிர் கொல்லுது, கை காலெல்லாம் ஜில்லிட்டு போச்சு. உனக்கு குளிர் தானே போகணும். இந்த அள்ளி ஏன் சிரிக்குது தெரியுமா? ஏன் சிரிக்குது? அதனுடைய காதலன் சந்திரன் இருக்கானே, அவன் வந்துட்டானா அதுக்காக சிரிக்குது. ஓஹோ,
அந்த அள்ளிக்கு மட்டும்தான் காதல இருக்கான என்ன எனக்கும் தான். உனக்கு கண்ணன் எந்தன் காதலன் கண்ணிலாடும் மாயவன் என்னை சேர்ந்தவன் கனவில் என்னை சேர்ந்தவன். கண்ணன் எந்தன் காதலன் கண்ணிலாடும் மாயவன் என்னை சேர்ந்தவன் கனவில் என்னை சேர்ந்தவன். காதல் தேவன் கோவிலில் மாலை மாற்றினாள். காதல் தேவன் கோவிலில் மாலை மாற்றினாள். கண்ணீரண்டில் ஆசை என்னும் தீபம் ஏற்றினாள். ராதை எந்தன் காதலி கத்திச் செல்லும் வண்ண பைங்கிழி ஊஞ்சலாடினாள் மலரில் ஊஞ்சலாடினாள். விழிகள் கேட்டு வாங்கி வரும் இதயமல்லவோ. விழிகள் கேட்டு வாங்கி வரும் இதயமல்லவோ. அது தேனோடை கண்டு நீராட இன்னும் போதாது என்று போராட. நீலவண்ண பூங்குழல் முகத்தை மூடுதே. நீலவண்ண பூங்குழல் முகத்தை மூடுதே. நாணம் வந்து போன பின்பு சுகத்தை தேடுதே. கண்ணன் எந்தன் காதலன் கண்ணிலாடும் மாயவன் என்னை சேர்ந்தவன் கனவில் என்னை சேர்ந்தவன். கொடியில் பூத்த ஜாதி முல்லை மடியில் பூத்ததோ. கொடியில் பூத்த ஜாதி முல்லை மடியில் பூத்ததோ. மலர் கொத்தாட அதை முத்தாட இந்த வண்டாட மனம் திண்டாட. சிவந்து போகலாம் கண்ணம் என்னும் தாமரை சிவந்து போகலாம். சிறகில்லாமல் இதயவானில் பறந்து போகலாம். ராதை எந்தன் காதலி கத்திச் செல்லும் வண்ண பைங்கிழி ஊஞ்சலாடினாள் மலரில் ஊஞ்சலாடினாள். கண்ணன் எந்தன் காதலன் கண்ணிலாடும் மாயவன் என்னை சேர்ந்தவன் கனவில் என்னை சேர்ந்தவன். மிஸ்டர் ரவி, என்ன வந்துச்சு? ஏன் அக்கா சுட்டீங்க? எனக்கு ஏதோ ஆபத்து வர்ற மாதிரி தோணுச்சு. ஆபத்தா? எங்களை தவிர இங்க வேற யாருமே இல்லையே. ஏன் அக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? தூக்கம் வரலையா? ஆமா, இதுவரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் முழிச்சுக்கிட்டேன். ஓஹோ, கனவு கண்டீங்களா? எல்லாமே கனவா தான் போச்சு. கண்ணன், மிஸ்டர் ரவி, உங்க உறுதி இவ்வளவு சீக்கிரம் சதுரம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த விபரீதத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சரியான பேர் தான். அதாவது மதுவுக்கு விபரீதம்னு ஒரு பேர் கொடுத்தா கூட பொருத்தமா தான் இருக்கும். நான் இதை வேண்டான்னு தான் தூக்கி எறிஞ்சேன். ஆனா வேதனையை தாங்க முடியாமதான் இந்த தேவதையோட காலில் விழுந்தேன். உங்களுக்கு அப்படி என்ன வேணும்? அதை வெளிப்படையா சொல்ல முடியல கண்ணன். ஆனா இதுதான் எனக்கு இப்ப நிச்சயமா உதவி செய்ய முடியும்.
ஏன் மிஸ்டர் ரவி, இந்த மது செய்யற உதவியை நான் செய்ய மாட்டேனா? ப்ளீஸ், உங்க நிம்மதி கருத்து யாரு? தயவுசெய்து சொல்லுங்க. சொல்றேன் கண்ணா, சொல்றேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா? ஐ எம் சாரி, என்னால ஆரம்பிக்காம இருக்க முடியல. ராதா, நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். இவ்வளவு சீக்கிரமாவா? ஏன்? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ மெதுவா வா. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் எப்படி இங்க தனியா இருக்கிறது? அதான் கண்ணன் இருக்காரு. இருந்தாலும் 3 பேரும் தான் வந்தோம். 3 பேரும் ஒன்னா திரும்பி போதான் நல்லது. இருங்க, பயணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. மாமா மாமா வா. வணக்கம். ஆமா, போன காரியம்லாம் எப்படி? என்னோட அருமை நண்பர் கண்ணன் எல்லா காரியத்தையும் பரம திருப்தியா முடிச்சிட்டாரு. ஆமாங்க, ரொம்ப பிரமாதமான இடம். உங்க திட்டத்தை நிறைவேற்றிட்டா பசுமை புரட்சியே ஏற்பட்டுருங்க. அம்மா, நீ என்ன நினைக்கிற? அப்பா, அந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகை கட்டணும், சுத்தி அழகான தோட்டம் போடணும், விதவிதமா பூச்செடிகள்லாம் வைக்கணும், லைட் போடணும், ஊஞ்சல் கட்டணும், உல்லாசமா ஆடணும். பேஷ் 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 பேஷ். இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்க. ஆமா. அதுதான் இல்லப்பா. என்னம்மா, என்ன என்ன? அப்பா, அந்த பகுதியில இருக்கிற ஏழை ஜனங்கள்லாம் எப்ப வறுமை போகும், என்னைக்கு வயிறார உணவு கிடைக்கும்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. சீக்கிரம் அங்க விவசாயத்தை ஆரம்பிங்க. பலே பலே பலே. என்னம்மா, ஒரு பெரிய பிரசங்கத்தையே பண்ணிட்ட. இதெல்லாம் இந்த கண்ணனோட கீதோபதேசம்ப்பா. ஐயோ, நான் ஒண்ணு சொல்லிங்க. மிஸ்டர் கண்ணன், மற்ற விஷயங்களை காலையில பேசிக்கலாம். சீக்கிரம்டா, யாராவது பாத்திர போறாங்க. ஒழுங்கா திருட கூட தெரியல இந்த பாத்திர. மூட்டையில இறக்குங்கடா. என்ன நீயா? ஆமா, ஊருக்கு போனவன் லாரிக்குள்ள எப்படி வந்தேன்னு பாக்குறியா? பண்ணக்கிழங்குல நீ மூட்டையில திருடுறத பார்த்துதான் கூடவே வந்தேன். ஏன்பா, உன் வீட்டுல நீயே கொள்ளையடிக்கிறியே, உனக்கே வெக்கமா இல்ல? இதுதான் முத தடவை. ஓஹோ, இதான் முதல் தடவையா? இந்த மூட்டையெல்லாம் இங்க எப்படி வந்தது? வெக்கம் பறந்து வந்ததா? சரி சரி, நல்லா போலீஸ். இந்த தடவை மாத்திரம் என்ன மன்னிச்சு விட்டுடுங்க அண்ணே. ஓஹோ, ஆபத்து வந்த உடனே அன்னைங்கிற முறை வருதா? அண்ணா, விஷயத்தை காதும் காதும் வச்ச மாதிரி அமைக்கிடுங்க. நமக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிப்போம். லாபத்துல உனக்கும் பங்கு தரேன். பணத்திலையும் பங்கு, இதுலயும் பங்கு. ஓஹோ, எனக்கு வரவிருக்கிறியா? இல்ல, வளமான வாழ்க்கைய முன்னாடி விரிக்கிற. என்ன யோசனை பண்ற? ஐயா, இவங்கெல்லாம் நம்ம பசங்க. விஷயம் ஒண்ணும் வெளியே போகாது. அண்ணா, நான் சொல்றத கேளு. காலமெல்லாம் அந்த பஞ்ச பசங்களுக்காக வேண்டி உழைச்சு உழைச்சு என்ன பலனை கண்ட காரி ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பான், அப்புறம் கழுத்தை பிடிப்பான். காசு வேணும் கண்ணா, காசு வேணும். இல்ல நான் இந்த உலகத்துல தூசுதான். என்ன சொல்றேன்? சொல்லாதே. கள்ளையும் சாராயத்தையும் குடிக்கிற குடியாத நீ. கண்ணா, இது ஆண்டவனுக்கே தெரியாத அந்தரண்டமான இடம். இங்க மூட்டையோட மூட்டையா உன்னையும் மூட்டை கட்டி மண்ணில புதைச்சேன்னா அதோட உங்களுடைய சரித்திரமே முடிஞ்சு போயிடும். வைத்தியக்கார, மத்தவங்க சரித்திரத்தை இப்பதான் நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். முடியாது. என்ன இங்கிருந்து உன்னால் அழைச்சிட்டு போக முடியாது. நான் உன்னை அழைச்சிட்டு போக போறது இல்லையே, பின்ன உன்னை அள்ளிக்கிட்டு போக போறேன் இதே லாரியில. புரியுதா? புரியாது.
ஐயோ கொஞ்சம் நஞ்சு இருக்கிற மரியாதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போயிடும். நான் இந்த மாதிரி வேலை செய்து வர மாட்டேன். எந்த வேலைக்கு வர வேண்டாம், கூட்டுப்படையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். நான் இனிமே உன் வழிக்கே வர மாட்டேன்.